நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ்லையும் சரி, இன்னும் நிறைய இன்டர்வியூஸ்லையும் ஒரு விஷயம் சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அதாவது கழிப்பறையை சுத்தம் செய்யக்கூடிய வேலையை என்கிட்ட கொடுத்தா கூட அதை நான் ரொம்ப சிறப்பாக செய்வேன் அப்படின்னு. அதாவது நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதை 100% சிறப்பாக செய்யணும், முழு அர்ப்பணிப்போட செய்யணும். நமது ஹார்ட் அண்ட் சோல் எல்லாத்தையுமே அந்த வேலையில் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது தான் அந்த தொழிலிருந்து நமக்கான ஒரு பலனும் கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் இந்த கதை மூலமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு தீஜா அவர்கள். ஒருவேளை நாம செய்யக்கூடிய வேலையில முழு ஈடுபாடு இல்லாம ஏனோ தானோன்னு செஞ்சோன்னா என்ன ஆகும்? நன்னயனுக்கு இந்த கதையில என்ன நடக்குதோ அதுதான் நமக்கும் நடக்கும். ரொம்ப அழகான ஒரு சிறுகதை தீஜா அவர்கள் எழுதியது. குழந்தைங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்காக சொல்லுவோம் இல்லையா, பெட் டைம் ஸ்டோரி, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா இந்த கதையை சொல்லக்கூடிய கருத்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப அற்புதமானது. தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய பஞ்சத்து ஆண்டி சிறுகதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஊர்ல நன்னயன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா என்னாச்சு, திடீர்னு பயங்கரமான பஞ்சம் வந்துருச்சு. அவருக்கு அந்த நெசவு நெய்யறதுக்கு நூலே கிடைக்காம ரொம்ப திண்டாட்டம் ஆகிருச்சு. அவரால் தொழில் செய்ய முடியல. இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே விற்று கொஞ்ச நாள் பிழைப்ப ஓட்டுறாரு. அதுக்கப்புறமா அவருடைய ஊரில் அவருக்கு பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. பஞ்சம் பிழைக்கிறதுக்காக பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாரு. பிச்சை எடுத்து தான் சாப்பிடணுங்கிற நிலைமை. ராத்திரி பிச்சை எடுக்கிறாரு. அவருக்கு ஒரு மனைவியும் 3 குழந்தைகளும் இருக்கிறாங்க. பிச்சை எடுத்து அதில் கிடைக்கிற கொஞ்சோண்டு சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வீட்டிலலாம் முன்னாடி திண்ணை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திண்ணையில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் காலையில் விடிய ஆரம்பிக்குது. முதுகில் வந்து சுள்ளுன்னு வெயில் அடிக்கிற அளவுக்கு வெளிச்சம் கூட வரல. கொஞ்சம் அப்போ தான் இருள் மறைஞ்சு லேசாக ஒளி வர ஆரம்பிக்குது. அப்போது இவர் ஒரு வீட்டு திண்ணையில் படுத்திருக்கிறாரு இல்லையா, அந்த வீட்டோடைய அம்மா கதவை திறந்துட்டு வந்து பார்க்குறாங்க. திண்ணையில் இவரும் இவருடைய மனைவியும் 3 குழந்தைங்களும் படுத்திருக்கிறாங்க. அந்த அம்மா வாசல் தெளிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவரை பார்த்த உடனே, ஏய் எந்திரி, படுக்கிறதுக்கு இங்கே தான் இடம் கிடச்சிதா, மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு உடனே போ, கிளம்பு அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இவருடைய காதுக்குள்ளே அந்த சத்தம் வந்து நல்லா கேட்குது. அவரை தான் சொல்கிறாங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. உடனே வேக வேகமாக எந்திரிக்கிறாரு. அவர் ஒரு பானை வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ளே தான் அவருடைய பொருட்கள் எல்லாமே இருக்குது. அது போக ஒரு மூட்டையும் வச்சிருக்கிறாரு. அந்த பானையை இவர் தூக்கிக்க, மூட்டையை அவருடைய மனைவி தூக்கிக்கிறாங்க. அவருடைய முதல் குழந்தை நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. குழந்தையை தூக்கி தோளில் போட்டுக்கிறாரு. 3வது கை குழந்தைய அவருடைய மனைவி கையில் எடுத்துக்கிறாங்க. அந்த நடுவில் உள்ள குழந்தை இந்த சத்தத்தை கேட்டு அதுவாகவே எந்திரிச்சிருது. அந்த விடிந்தும் விடியாமலும் இருக்கக்கூடிய காலை பொழுதுல ஒரு 3:30 இல்லைன்னா 4 மணின்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயத்தில் அவங்க அங்கேருந்து நடந்து போகிறாங்க. தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடையாது. எங்கே போகிறதுன்னு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு திண்ணையில் அவர் போய் உட்காந்துக்கிறாரு. மனைவியும் இருக்கிறாங்க. பிள்ளைங்க 3 பேரும் அங்கே படுத்த உடனே அசந்து தூங்கிடுறாங்க. இவருக்கும் படுத்து தூங்கணும், ஆனால் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. மனசில் அவ்வளோ கவலை. அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே பொங்குதுன்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரு தீஜா அவர்கள். அதே மாதிரி அவருடைய மனைவியும் கண்களும் அப்படியே பொங்குது. அவங்க ராத்திரி எதுவுமே சாப்பிடலை. ராத்திரி கொஞ்சோண்டு கிடைச்ச சாப்பாட்டை தன்னுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க 4 நாளாக ஒரே ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் அரை வயிறு நிறையக்கூடிய சாப்பாடு தான். இப்படி சாப்பிடாமலே இருந்து ரொம்ப வயிறு பசிக்குது. அடி வயிற்றில் அந்த பசி அனலாக தகிக்க ஆரம்பிக்குது. வயிறு அப்படியே ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு வேளை சாப்பிடாம இருந்தா ஒரு மாதிரி கொமட்டி தலையே சுத்திரும். அப்படி ஒரு நிலைமையில அவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா தலை கனக்க ஆரம்பிக்குது. அவருடைய நிலைமையை எண்ணி அவரே நொந்துக்கிறாரு. சாப்பிட்றதுக்கு எந்த சாப்பாடும் இல்லை, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு உட்காந்துருக்கிறாரு. மனைவியும் தூங்காமல் அவர் கூடவே உட்காந்துருக்குறாங்க. பிள்ளைங்க மட்டும் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய 40-50 பிச்சைக்காரங்க வரிசையாக நடந்து போயிட்டே இருக்காங்க. இவர் அவங்கள பார்க்குறாரு. என்னடா அது, இவ்வளோ பிச்சைக்காரங்க போகிறாங்க, இவங்க திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க, இவ்வளோ நாள் இவங்க எங்கே இருந்தாங்க, நேற்றுல எங்கே படுத்து தூங்கியிருப்பாங்க, இவங்க எங்கே போயிட்டுருக்குறாங்க அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. அந்த பிச்சைக்காரங்க எல்லாரையும் பார்த்தா கிட்டத்தட்ட தோற்றம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கையில் ஒரு திருவோடு இல்லை ஒரு பிச்சை பாத்திரம் ஏதாவது வச்சுருக்குறாங்க. காவி உடை அணிஞ்சிருக்கிறாங்க. சிலர் வேட்டி கட்டியிருக்கிறாங்க. அவங்க தலையே சிலருக்கு மொட்டை அடிக்கப்பட்டதாக இருக்குது, சிலருக்கு பரட்டை தலையாக இருக்குது, வயசானவங்களாக இருக்காங்க.
ஒரு சிலர் பார்த்தா கால் கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு கண் மட்டும் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க. கழுத்தில் ஒரே ஒரு கொட்டை போட்டிருக்கிறாங்க. இப்படி பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரே தோற்றமாக இருக்கிறாங்க. அந்த பிச்சைக்காரங்க வரிசையாக போயிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம நன்னையன் நினைக்கிறாரு, முந்தை வினை பயனில் இவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதாவது இவங்கெல்லாம் இப்படி பிச்சை எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போன ஜென்மத்தில் அவங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதான் இப்படிலாம் பிச்சை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் உண்மையிலே பாருங்கள், அவரே இப்போ பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு தொழிலை தான் செய்ய போகிறாரு, செஞ்சுட்டு இருக்கிறாரு. வேறு பிழைப்புக்கு அவருக்கு எந்த வழியுமே இல்லை. ஆனால் அந்த பிச்சைக்காரங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஏளனமாக நினைக்கிறாரு. அப்புறம் அங்கே போயிட்டு இருந்தவங்கள பார்த்து ஒரு ஆள்கிட்ட, சாமி எங்கே போகிறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த பிச்சைக்காரர் இவரை பார்த்து, இன்னைக்கு சனிக்கிழமை, புரட்டாசி சனி, நம்ம சிவகுரு செட்டியார் ஆளுக்கு ஒரு சல்லி காசும் ஒரு கைப்பிடி நிறைய அரிசியும் கொடுப்பாரு, அதை வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு சல்லி காசா? விலைவாசி விற்கிற நிலையில் ஒரு சல்லி காசை வச்சு என்ன பண்ணுறது, இதை வாங்குறதுக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு திரும்ப ஏளனமாக அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே அந்த பிச்சைக்காரரு, இலவசமாக வீடு கட்டி கொடுத்தா அதுலேயும் பழுது தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சல்லி காசும் ஒரு கைப்பிடி நிறைய அரிசியும் வாங்குறதுக்காக அந்த பிச்சைக்காரர் போகிறாரு. இவருக்கு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போய் அதை வாங்குறதுக்கு பிடிக்கவே இல்லை. இவர் யோசிக்கிறாரு, இந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் போய் அந்த சிவகுரு செட்டியார்கிட்ட அரிசியும் சல்லி காசும் வாங்கிட்டு வந்துடலாமா? இப்போது வீட்டில் பிள்ளைங்களையும் சேர்த்து கணக்கிட்டா மொத்தம் 5 கைப்பிடி அரிசியும் 5 சல்லி காசும் கிடைக்கும். 5 கைப்பிடி அரிசியை வச்சு என்ன செய்ய முடியும்? கால் வயிறு கூட நிரம்பாது. இதுக்கு இவ்வளோ தூரம் நடந்து போகணுமா அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய மனைவி வந்து சொல்கிறாங்க, ஏங்க நீங்களும் உங்கள் கூட போய் வாங்கிட்டு வாங்களேன், கிடைக்கிற வரைக்கும் லாபம் தானே அப்படின்னு. ஏன் நீ வரலையா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்றுதுங்க, என்னால் நடக்க முடியாது, பிள்ளைங்க வேற அசந்து தூங்கிட்டு இருக்குது, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவரும் அந்த வரிசையாக 40-50 பிச்சைக்காரங்க போனாங்க இல்லையா, அவங்கள பின்தொடர்ந்து அந்த சிவகுரு செட்டியார் வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டு முன்னாடி போன உடனே எல்லா பிச்சைக்காரங்களும் அப்படியே க்யூவில் வரிசையாக நிற்கிறாங்க. அவங்க நிற்கிறத பார்க்கும் பொழுது இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க வந்த மாதிரி தெரியல. வழக்கமாக இப்படி வந்து இந்த க்யூவில் நின்று இவர்கிட்ட அந்த சல்லி காசும் கைப்பிடி அரிசியும் வாங்கிட்டு போகிற பழக்கம் இவங்களுக்கு இருக்குன்னு புரியுது அவருக்கு. ஆனால் சிவகுரு செட்டியார் இப்போ ஏதோ பூஜையில் இருக்கிறாராம். அந்த பூஜையை முடிச்சுட்டு வந்து இந்த பிச்சைக்காரங்களுக்கெல்லாம் அவர் அரிசியும் சல்லி காசும் கொடுப்பாரு. 40-50 பேருக்கு பின்னாடி அந்த க்யூவில் போய் நிற்கிறது அவருக்கு ரொம்ப அவமானமாக தோணுது. அவர் நினைக்கிறாரு, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பரம்பரை பிச்சைக்காரங்க, பரம்பரையாக இந்த பிச்சை எடுக்கக்கூடிய தொழிலை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதே, நான் ஒரு நெசவு தொழில் செஞ்சு எவ்வளோ கௌரவமாக இருந்தேன், இப்போ இவங்க கூட இந்த கூட்டத்தில் வந்து நான் நிற்கணுமா அப்படின்னு நினைக்கிறாரு. அவரால் அவங்க கூட சேரவே முடியல. ஆனாலும் இப்போ வேறு வழி இல்லைங்கிறதுனால அவங்க நிற்கிறாங்க. அவங்களிருந்து ஒரு அடி தள்ளி பின்னாடி வந்து நிற்கிறாரு. அவருடைய உடலும் மனமும் அங்கே நிற்கிறதுக்கு சம்மதிக்கவே இல்லை. வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு அங்கே நிற்கிறாரு. அப்போது அவருக்கு முன்னாடி ஒரு பிச்சைக்காரர், அவர் தலை அப்படியே பரட்ட தலையோட, பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி அழுக்கு வேட்டியெல்லாம் போட்டுட்டு பிச்சைக்காரருக்கே உரித்தான் அந்த தோற்றத்தோடு இருக்கிறாரு. அவருடைய தலை முடி எப்படி இருக்குன்னா கிராப் வெட்டியிருக்காரு. நம்ம ஏதாவது கண்ணாடி பாட்டிலை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷோட நார் எப்படி நீட்டிகிட்டு இருக்குமே, அதே மாதிரி தான் இவருடைய தலை முடியும் இருக்குதான் அவருக்கு முன்னாடி நிற்கக்கூடிய அந்த பிச்சைக்காரருக்கு. அவர் திரும்பி நன்னையனை பார்த்து, சாமி எந்த ஊர் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு அவர்கிட்ட பேசவே பிடிக்கல. இந்த கூட்டத்தோடு வந்து பிச்சைக்காரரில் ஒரு பிச்சைக்காரராக நிற்கவே இவருக்கு பிடிக்கல. அதில் வேற ஒரு ஆள் பேச்சு கொடுத்த உடனே பேசாமல் அமைதியாக நிற்கிறாரு. என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்கக்கூடாதோ, பதில் சொல்ல மாட்டிங்களா, எந்த ஊர் நீங்கள் அப்படின்னு திரும்பவும் கேட்குறாரு. சேலம். சேலமா? சேலத்துலேருந்து இங்கே எதுக்காக வந்தீங்க? வேலை போயிடுச்சு, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை, அதான் இங்கே வந்தேன். வேலை போயிடுச்சா? என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? விவசாயமா அப்படின்னு கேட்குறாரு. விவசாயம் இல்லை, நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தேன், நூல் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட மனைவியுடைய நகைகள், என்னுடைய சொத்து எல்லாத்தையும் விற்று கொஞ்ச நாள் சமாளிச்சுட்டு இருந்தேன். நகைகளெல்லாம் கழுத்தில் கையில் போட்டிருக்கும் போது தான் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விற்று சோறாக்கி சாப்பிட்டுட்டா 2 நாள் தான் தீந்து போயிருமே.
அதுக்கப்புறம் எனக்கு அங்கே வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, அதனால தான் இங்கே வந்துட்டேன். ஏன் உங்களுக்கு நூல் கிடைக்காம போச்சு அப்படின்னு திரும்ப ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த பிச்சைக்காரர். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நூல் கிடைக்கல, பஞ்சம் வந்துருச்சு, பிழைக்கிறதுக்கு வழி இல்லை அப்படின்னு பதில் சொல்கிறாரு. சரி, அப்போ நீங்கள் வேறு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பிழைச்சிக்கலாம்ல அப்படின்னு இவர் திரும்ப ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன வேலை செய்ய முடியும், எனக்கு எந்த ஒரு தொழிலுமே தெரியாதே, நான் உட்காந்து தறியில் நெசவு நேர வேலை தான் பார்த்தேன், ஆனால் இப்போது எனக்கு அந்த வேலை இல்லை, அதை தவிர வேறு எந்த வேலையும் எனக்கு தெரியாது, என்னால் உடல் உழைப்பை கொடுத்து எந்த வேலையும் செய்ய முடியாது, அதான் இந்த பிச்சை எடுக்கக்கூடிய வேலைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அந்த பிச்சைக்காரரு, ஐயா, பிச்சை எடுக்கிற வேலைக்கு உடல் உழைப்பு வேண்டான்னு நினைக்கிறீங்க? எங்களை பாருங்கள், காலையில் இங்கே உட்காந்துருக்குறோம், மத்தியானம் வேறு இடத்துக்கு போவோம், ராத்திரி இன்னொரு இடத்துக்கு போவோம், நாளைக்கு நாங்கள் எந்த ஊரில் இருப்போன்னு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது, நடந்துக்கிட்டே இருப்போம், இப்படி கஷ்டப்பட்டு நடந்து ரொம்ப தூரம் போய் பிச்சை எடுத்தாதான் எங்கள் பாத்திரத்தில் பாதியாவது நிரம்பும் அப்படிங்கிறாரு. நடையா நடந்து போகணும்னு சொல்கிறீங்களா? நடந்து நடந்து உயிரை விடுறதுக்கா அப்படின்னு ஏளனமாக கேட்குறாரு நன்னையன். அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சொல்கிறாரு, நடந்தாதாயா சாப்பாடே கிடைக்கும், இந்த ஊருக்குள்ளேயே நீங்கள் சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பையன் உங்களை மதிக்க மாட்டான், வேற வேற ஊருக்கு போகணும், கஷ்டப்பட்டு உழைக்கணும், அப்படி கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்தாதான் எங்கள் வயிறை எங்களால் நிரப்ப முடியும், பிச்சை எடுக்கிறது ஒன்றும் சாதாரண வேலை கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு நீ பிச்சை எடுக்கிறதுக்கே லாய்க்கு இல்லாதவன்னு அந்த ஆள் இவரை பார்த்து சொன்ன மாதிரி தோணுது. இவருக்கு ஏற்கனவே பிச்சை எடுக்கிற வேலை பிடிக்கல, வேற வழி இல்லாமல் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, அந்த வேலை தான் செய்யணும்னு ஆகிருச்சு, ஆனாலும் அதில் முழு ஈடுபாட்டோட அவர் செய்யலை. இந்த சமயத்தில் இவர் வேற நீ பிச்சை எடுக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு மாதிரி கோபம் வந்துருச்சு. நான் என்ன இவனுங்களை மாதிரி பரம்பரை பிச்சைக்காரனா, ஏதோ இப்போ பஞ்சம் வந்ததுனால ஒரு ஆண்டியாக வந்து இந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், வெட்டி பயல்கள் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு, சரி நான் போய் என் முகத்தை கழுவிட்டு வரேன் அப்படின்னு அங்கேருந்து எஞ்சி போகிறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆற்றுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. நைட்டு முழுக்க ஒன்றுமே சாப்பிடல, 4 நாளாக அரை வயிறு சாப்பாடு தான் உள்ளே போயிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் தண்ணியை குடித்த உடனே வயிறு அப்படி சுருக்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, பயங்கரமாக வலிக்குது, நெஞ்சு எல்லாமே ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் வேறு வழி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணியை குடிச்சிட்டு முகத்தையும் கழுவிட்டு அங்கேருந்து நடந்து வர்றாரு. அவருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கை கண் முன்னாடி வருது, அவருடைய வீடு ஞாபகத்துக்கு வருது, வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த பசுமாடு ஞாபகத்துக்கு வருது, அவருடைய தறி ஞாபகத்துக்கு வருது, அந்த வீட்டுக்கு முன்னாடி நெய்றதுக்காக நூல் கண்டுகளை சாயத்தில் முக்கி அப்படி வச்சுருப்பாங்க, அதெல்லாமே அவருடைய ஞாபகத்துக்கு வருது. இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இப்போ நிலைமை இப்படி ஆகிருச்சே, இந்த பரம்பரை பிச்சைக்காரங்களோட சேர்ந்து ஒரு பிச்சைக்காரனை என்னால் மாற முடியாது, இப்படியெல்லாம் என்னால் பிச்சை எடுக்க முடியாது, அதனால் நான் இனிமேல் ஒவ்வொரு வீட்லேயும் போய், ஐயா நான் ஒரு நெசவு வேலை செஞ்சிட்டு இருந்தேன், என் வேலை இப்போ போயிருச்சு, இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, தயவு செஞ்சு கருணை புரிஞ்சு எனக்கு உதவுங்கன்னு கேட்க போகிறேன். அப்படி கருணையை தூண்டி அவங்க கிட்ட இருந்து பிச்சை சாப்பாடு வாங்கி நான் சாப்பிட போகிறேன், இதுதான் நான் எடுக்கக்கூடிய முடிவுன்னு நினைக்கிறாரு. அப்படி அவர் நடந்து போகும்போது அங்கே ஒரு குரங்காட்டியை பார்க்குறாரு. ஒரு குரங்கை வச்சுட்டு ஆட்ரா ஆட்ரா ராமா ஆட்ரா ராமான்னு சொல்லுவாங்க, குரங்கு அப்படி இப்படி வித்தெல்லாம் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த குரங்காட்டி. எங்க சமுத்திரத்தை தாண்டு அப்படின்னு சொன்னோன்னே குரங்கு அப்படி ஒரு ஜம்ப் பண்ணுது, எங்க இலங்கையை தாண்டு அப்படின்னு சொன்னோன்னே திரும்ப ஒரு ஜம்ப் பண்ணுது. இதை பார்த்து சின்ன பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறாங்க, நிறைய ஆட்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவர் அந்த குரங்காட்டியை தாண்டி போகும் பொழுது குரங்கை வச்சு வித்தை காட்டி பிச்சை எடுக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு பொழைப்பா அப்படின்னு நினச்சிட்டு போகிறாரு. அவருக்கு இந்த பிச்சை எடுக்கிறதும் சரி, இப்படி இந்த குரங்காட்டம் மாதிரிப்பட்ட தொழில்கள் செய்கிறதும் சரி, எல்லாமே ரொம்ப இழிவானதாக தோணுது. அதனால இந்த மாதிரி தொழில் எதுலையுமே முழு ஈடுபாட்டோடு அவரால் செய்ய முடியல. அவர் முதல்ல முடிவு பண்ணார் இல்லையா, ஒவ்வொரு வீட்லேயும் போய் நின்றுட்டு, ஐயா நான் நெசவு தொழில் செஞ்சேன், இப்போ தொழில் நலிஞ்சு போச்சு, எனக்கு ரொம்ப வறுமை வந்துருச்சு, உதவி செய்யுங்கன்னு உண்மையை சொல்லி அவங்கக்கிட்ட அந்த இரக்கத்தை வாங்கி அதன் மூலமாக பிச்சை எடுக்கலான்னு நினச்சிட்டு ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அங்கே ஒரு பெரியவர் வெளியே உட்காந்துருக்கிறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. இந்த பெரியவருக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. என்னையா விடிஞ்சும் விடியாம காலையிலே வந்து நின்றுட்டு அம்மானு கூப்பிடுற, இங்கே நான் உட்காந்துருக்கிறது தெரியலையா? ஓ, அம்மானு கூப்பிட்டா அம்மா கிட்ட இருந்தா ஏதாவது கிடைக்கும், ஐயா கிட்ட இருந்து ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைச்சியா? காலையில இப்பதான் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சாய்வா உட்கார்ந்தா உடனே உன் மூஞ்சியை கொண்டுட்டு இங்க வந்து நிக்கிற, உன் முகத்துல தான் நான் காலங்காத்தால விழிக்கணுமா?
நீ என்ன குத்து விளக்கா இல்ல கண்ணாடியா? இல்ல கேக்குறேன், நீ என்னுடைய பொண்டாட்டியா? நான் எதுக்கு காலங்காத்தால ஓ முகத்தை பார்க்கணும்? சொல்லு, பதில் சொல்லியா இப்படின்னு பேசுறாரு. பதில் சொல்றதுக்கு அவரை விட்டா தானே, அவரை பதில் சொல்லவே விடல. இவரே பேசிட்டே இருக்கிறாரு. ஓ, உங்களுக்குலாம் என்ன நினைப்பு? நீங்க மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் இல்லைன்னு நினைப்பு. நாங்க எந்திரிச்ச உடனே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துடணும். காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறியே அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. இவருக்கு அந்த பேச்சை கேட்க கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாலாவது இவர் நான் நெசவு தொழில் செஞ்சு அந்த கதையெல்லாம் சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பே இல்லாம அவரே பேசிட்டே இருக்காரு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் அந்த ஆள் நிறுத்தின உடனே இவர் புகுந்து, ஐயா, நான் நெசவு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ தொழில் செய்யறதுக்கு வழி இல்லை, நூல் கிடைக்காம போயிருச்சு, பஞ்சம் வந்துருச்சு, இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கிறேன். எனக்கு மனைவியும் 3 குழந்தைங்களும் இருக்காங்க, ஒரு கை குழந்தையும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு இப்போ தறியும் நூலும் கொண்டு வந்து கொடுக்கவா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்கய்யா, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னா போதும். எந்த ஊரியா நீ அப்படின்னு இவர் கேட்ட உடனே நான் சேலம்னு அவரோட ஊர் பேரை சொல்கிறாரு. இல்லை, நான் கேட்குறேன், இந்த சேலம் என்ன அப்படியே பொட்டல் காடாக மாறி போயிருச்சா? 6 மாசத்துக்குள்ள 1,00,000 பேர் வந்துட்டீங்க சேலத்துல இருந்து. கேட்டா நான் அந்த பிரச்சனையில இருக்கேன், இந்த பிரச்சனையில இருக்கேன்னு சொல்லி சொல்லி பிச்சை எடுத்துட்டே இருக்கிறீங்க. இதெல்லாம் ஏன் அப்படி பண்றீங்க? அங்க பாரு, அங்க ஒரு குரங்காட்டி நிக்கிறான், அவனை பாரு. குரங்க வச்சு அவன் வித்த காட்டுறான், மக்கள்லாம் நின்று பாக்குறாங்க. சாயங்காலத்துக்குள்ள அவன் வச்சிருக்கிறானே அந்த அலுமினிய பாத்திரம், அது நிறைய நிறைய அரிசி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். நீ ஒரு வேலை செய்யணும்னு நினைச்சேன்னா அதுல ஒரு முதல் இருக்கணும். ஒரு குரங்காட்டியையோ பாம்பாட்டியையோ பாரு, அவங்க அந்த குரங்கையோ பாம்பையோ முதலா வச்சு சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லையா கொத்தமல்லி கருவேப்பிலை விற்கணும், அதுவும் இல்லையா மூட்டையாவது தூக்கணும். எந்த தொழில் செய்யறதா இருந்தாலும் ஒரு முதல் வேணும். சும்மா காஞ்சு போன எலுமிச்சங்கா மாதிரி இங்கே வந்து இப்படி நின்றுட்டு இருக்கக்கூடாது இப்படின்னு அவர் சொன்ன உடனே கொஞ்ச நேரம் மௌனம். 2 பேருமே அமைதியாக நிற்கிறாங்க. இவருக்கு நான் ஒரு குரங்காட்டியை விட இழிவாக போயிட்டேனா அப்படிங்கிற எண்ணம் வருது. ஏற்கனவே அந்த பிச்சைக்காரன் நீ பிச்சை எடுக்கிறதுக்கு லாயக்கில்லைன்னு சொன்னார். அதை கேட்கும்போதே மனசில் அவ்வளோ கோவம் வந்தது. இப்போ குரங்காட்டியை விட இழிவா இந்த பெரியவர் சொன்ன உடனே அவருக்கு அதை கேட்டுட்டு தாங்கவே முடியல. அவருடைய வீடும் அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் கண் முன்னாடி வருது. எங்கேயோ பிறந்தேன், எப்படியோ வளர்ந்தேன், எப்படியெல்லாமோ வாழ்ந்தேன், இப்போ இங்கே இந்த ஆள்கிட்ட வந்து இப்படி திட்டு வாங்கணுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு என்ன நினைக்கிறாரு. நினைக்கும் பொழுது அவருடைய கண்ணெல்லாம் நிறையுது. உதட தெரியாம லேசாக கடிச்சிட்டாருன்னா கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வடிஞ்சிரும். அதுக்காக கஷ்டப்பட்டு வாய் அப்படி திறந்து கண்ணீரை அடக்கி கண்ணுங்களில் கண்ணீர் வடியாம தடுத்து கஷ்டப்பட்டு அப்படியே நிற்கிறாரு. அந்த பெரியவர், சரி இன்னைக்கு ஏதாவது உள்ளேருந்து கொடுக்க சொல்கிறேன் சாப்பாடு, ஆனால் இதே மாதிரி தினமும் கிடைக்கும்னு நினச்சிட்டு மட்டும் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போது அந்த குரங்காட்டி இவருடைய வருத்தத்தோடு நிற்கிறத பார்த்துட்டு இவர்கிட்ட வர்றாரு. இவரை பார்த்து, ஐயா நீங்கள் பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், உங்களுக்கு நெசவு தொழிலுங்களாயா அப்படிங்கிறாரு குரங்காட்டி. ஆமாம், காலம் கெட்டு போச்சு, என்ன பண்ணுறது, யாருமே எதிர்பார்க்கல, பஞ்சம் வந்துருச்சு, பாயில் படுக்கிறவங்கெல்லாம் தரையில் படுக்கிற மாதிரி நிலைமை வந்துருச்சு. இந்த ஊருக்குள்ளே யாருக்காவது நல்ல மனசு இருக்குதா? ஒரு தர்மம் பண்ணணுங்கிற நினைப்பு இருக்குதா? எனக்கு என்னோட சூழ்நிலையினால தானே நான் இப்போ ஆண்டியாக இருக்கிறேன், என்னுடைய பஞ்சத்தால் தானே நான் ஆண்டியாக இருக்கிறேன், ஏன் யாருமே உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலையை சொல்கிறாரு. அந்த குரங்காட்டி இவருடைய கவலையை புரிஞ்சுக்கிறாரு. நாங்கள் தான் பிறந்ததுலேருந்தே இப்படி இருக்கிறோம், பிச்சை எடுக்கிறோம், குரங்கு வச்சு தொழில் செய்கிறோம், இது எங்கள் விதி. ஆனால் நீங்கள் நல்ல நிலைமையிலிருந்தும் இப்படி வந்து நிற்கிறீங்களே, கன்றாவியாக இருக்கே அப்படிங்கிறாரு. இவர் சொன்னதை கேட்ட உடனே நன்னையனுக்கு இப்போ கண்ணில் அப்படியே அடக்கி வச்சுருந்த கண்ணீர் எல்லாமே வெளியே வருது, அழுறாரு. அதை பார்த்த உடனே அந்த குரங்காட்டிக்கும் கொஞ்சம் பாவமாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த திட்டிட்டு போனார் இல்லையா பெரியவர், அவருடைய மனைவி வந்து 10 இட்லியையும் போட்டுட்டு சாதமும் கொடுக்குறாங்க, ஒரு சில பலகாரங்கள் வீட்டில் இருந்த மிஞ்சி போனதையும் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் இவர் வாங்கிக்கிறாரு, கொஞ்சம் அந்த குரங்காட்டிக்கும் கொடுக்குறாரு. அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு நன்னையன் வீட்டுக்கு போகிறாரு. அவர் மனைவிக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். சோற்று களஞ்சியத்துக்குள்ளே குதிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. இந்த இட்லியையும் சோறையும் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைங்களுக்கும் கொடுக்குறாங்க, பலகாரங்களையும் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. திடீர்னு ஒரு குழந்தை அங்கேருந்து அப்பா குரங்கு அப்படின்னு சொல்லுது. அந்த குரங்காட்டி இவங்க வீட்டு வாசலில் நின்றுட்டு இருக்கிறாரு.
குரங்காட்டி இவரை கூப்பிட்டு, ஐயா, உங்களுக்கு பிச்சை எடுக்கவே தெரியல. ஒரு வீட்டில் இட்லியும் கொஞ்சம் சோறும் கொடுத்தாங்க, உடனே நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துட்டீங்க. வர்ற வழியில் இன்னும் 4-5 வீட்டில் கொஞ்சம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தா ராத்திரிக்கு வச்சுருக்கலாம் இல்லையா? பிச்சை எடுக்கவே தெரியலையே உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இவர் சொல்கிறாரு, எனக்கு வயிறு பயங்கரமான பசி, 4 நாளாக ஒன்றுமே சாப்பிடல, ராத்திரி கதையை அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எனக்கு சாப்பிட்டா போதும் அப்படின்னு. இந்த குரங்காட்டிக்கு இவரையும் இவருடைய மனைவியையும் அந்த குழந்தைகளையும் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருக்குது. அதனால அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஐயா, என் கூட வாங்க, நான் ஒரு ஆளை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன், ஆனால் நீங்கள் கோவப்படக்கூடாது அப்படின்னு. யார் அந்த ஆள்? நீங்கள் வாங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரை கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் தூரம் தள்ளி நிறையா ஆறு, பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய புல்வெளி எல்லாத்தையும் தாண்டி போடோன்னு கொஞ்சம் சின்ன சின்னதாக நிறைய குடிசை வீடுகள் இருக்குது. அந்த குடிசை வீட்டில் ஒரு வீட்டு முன்னாடி நின்றுட்டு அந்த குரங்காட்டி, காளி, நம்ம வைத்தியலிங்கத்தை கொஞ்சம் வெளியே அனுப்பு அப்படிங்கிறாரு. காளிங்கிறது யாருன்னா இந்த குரங்காட்டியினுடைய மனைவி. வைத்தியலிங்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி குரங்கு. இப்போ அந்த குரங்கு வெளியே வருது. இதுதான் வைத்தியலிங்கம், நல்ல திறமசாலி. மற்ற குரங்குகளெல்லாம் ஈஸியாக நீங்கள் எதையுமே செய்ய வைக்க முடியாது, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, வைத்தியலிங்கம் இலங்கையை தாண்டு அப்படிங்கிறாரு. அது அப்படியே ஒரு ஜம்ப் எடுத்து இலங்கையை தாண்டுற மாதிரி செய்யுது. வைத்தியலிங்கம், நீ எப்படி ஸ்கூலுக்கு போவ, செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஸ்கூலுக்கு அப்படி மெதுவாக நடந்து போகிற மாதிரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப அழகாக நடந்து போகுது. வைத்தியலிங்கம், நீ எப்படி உன் பொண்டாட்டி காதில் ரகசியம் பேசுவ அப்படின்னு சொன்னோன்னா அதையும் அழகாக செஞ்சு காட்டுது. வைத்தியலிங்கம், ஒரு கைதி மாதிரி பண்ணு சொன்ன உடனே போலீஸ்காரங்க ஒரு கைதியை பிடிச்சா எப்படி கைதிகள் நிற்பாங்களோ அதே மாதிரி செய்யுது. வைத்தியலிங்கம், இந்த கோபுரத்துக்கு மேலே ஏறு அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்தில் ஒரு கோபுரம் இருக்கிற மாதிரியும் அதில் ஏறுற மாதிரியும் பண்ணுது. இப்படி என்ன சொன்னாலும் ரொம்ப அற்புதமாக செய்யுது அந்த வைத்தியலிங்கம்ங்கிற குரங்கு. பார்த்தீங்களா, என்ன சொன்னாலுமே செய்யும், ரொம்ப சமத்து, இதை வச்சு பழச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கோவம் வந்துருச்சு. இதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு அந்த நன்னையன். ஐயா, கோவச்சுக்காதீங்க, இப்போ வேறு வழி இல்லை. நான் பாருங்க இப்படி குரங்க வச்சு தான் சம்பாதிக்கிறேன். இந்த ஊரில் மக்கள் யாருமே தான தர்மம் பண்ண மாட்டாங்க. சனிக்கிழமை ஆனால் அந்த சிவகுரு செட்டியார் சல்லி காசும் ஒரு பிடி அரிசியும் கொடுப்பாரு. இல்லை ஏதாவது வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு ஏதாவது பிச்சை கொடுப்பாங்க. தினசரி கொடுப்பாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நாம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாதான் அவங்க பதிலுக்கு நமக்கு ஏதாவது தருவாங்க. இந்த குரங்கை வச்சு நீங்கள் ஏதாவது வித்தை காட்டினீங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக காசு தருவாங்க. அதை வச்சு நீங்கள் பழச்சிக்கலாம், யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு. அவருடைய மனைவி அங்கே உள்ளேருந்து வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. அவரோட மனைவியின் பேர் காளி. பாரு காளி, ஐயாக்கு நான் வைத்தியலிங்கத்தை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மனைவிக்கு அந்த குரங்கை கொடுக்குறதுல விருப்பமே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவர் தான் வேண்டாம் வேண்டாங்கிறாரு, நீங்கள் பாட்டுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுக்குறீங்க. வைத்தியலிங்கம் நமக்கு உசுரான புள்ள மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரங்காட்டி அவரோட மனைவியை பார்த்து, நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே 3 குரங்கு இருக்குல்ல, ஒன்று அவருக்கு கொடுப்போம், அவர் பொண்டாட்டியும் பிள்ளைகளும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நீ தர்மம் செஞ்சனா உன் வயத்தில் உனக்கு ஒரு புள்ள வந்து பிறப்பான், கொடு காளி அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அவங்களும், சரி ஏதோ சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதுக்காக கேட்குறேன். ஐயா, இந்த வைத்தியலிங்கத்தை எடுத்துக்கோங்க, இது ரொம்ப ராசியான குரங்கு, உங்கள் வீட்டு பக்கம் எந்த கஷ்டமுமே வராது, எடுத்துக்கோங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்க சிரிக்கும் போது பார்த்தா ஒரு கருப்பு சிலை எப்படி கோயிலெல்லாம் அப்படி கம்பீரமாக இருக்கும், அதே மாதிரி அவங்க நிற்கிறாங்க. ஐயா, காளியாத்தாவே சொல்லிட்டா, எடுத்துக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசினதை கேட்டுட்டு நன்னையனும் அந்த குரங்கை வாங்கிக்கிறாரு. குரங்கை அழைச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி காளி அந்த குரங்கை அப்படியே பக்கத்தில் கூப்பிட்டு உச்சி முகர்ந்து அனுப்பி வைக்கிறாங்க. குரங்கு போகவே மாட்டேங்குது, அதுக்கு இந்த வீட்டிலேருந்து போகிறதுக்கு விருப்பமே இல்லை போல். உடனே அந்த குரங்காட்டி, சாதாரணமாக கூப்பிட்டா குரங்கு வராது, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி பட்டாணி கடலை கொஞ்சம் கையில் கொடுக்குறாரு. ஐயா, போகும்போது ஒவ்வொரு கடலையாக கொடுத்துட்டே போங்க, உங்கள் கூட வந்துடுமா வைத்தியலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அந்த குரங்கை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாரு நன்னையன். திடீர்னு அவருடைய மனைவி குரங்கோடு இவர் வர்றதை பார்த்த உடனே, என்னங்க குரங்கை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், நம்ம வீட்டில் தான் இருக்க போகுது இது, இவர் சொல்கிறாரு. ஏற்கனவே 3 பிள்ளைங்க இருக்காங்க, அது வேற போதாதுன்னு இதையும் வளர்க்கணுமா நம்ம அப்படின்னு அவரோட மனைவி கேட்குறாங்க. இதோ பாரு, 3 பிள்ளைகளுக்கும் நாம தான் சாப்பாடு போடணும், ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்கு நாம் சாப்பாடு போட்டால் அது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்கும். ரொம்ப திறமசாலியான குரங்கு, இதை வச்சு இந்த குரங்கு வித்த மாதிரி செஞ்சு நாம் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பிள்ளைங்கள்லாம் குரங்கோடு சேர்ந்து விளையாடுறாங்க. அவங்களுக்கு அந்த நாளே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
புதுசாக இருக்குது. இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே அந்த குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுது. இப்படி அவங்களுக்கு அந்த பகல் பொழுது முழுக்க போயிடுச்சு, ராத்திரி ஆகிருச்சு. அவருடைய மனைவி அவர்கிட்ட சொல்கிறாங்க, இப்படி இன்னைக்கு முழுக்க அந்த குரங்கோடவே இருந்தாச்சுங்க, சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது, இனிமேலாவது கொஞ்சம் வெளியே போய் ஏதாவது பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொண்டு வாங்க, பிள்ளைங்கள்லாம் பசியோடு இருக்குதுங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவரும் பிச்சை எடுக்கிறதுக்காக கிளம்புறாரு. நீங்கள் அந்த வைத்தியலிங்கத்தை கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. அவர் அந்த குரங்கை கூட்டிகிட்டு வந்துட்டாரு, குரங்கை வச்சு பிச்சை எடுக்கலாங்கிறதுக்காக. ஆனாலும் அவருக்கு அந்த தொழில் செய்கிறதுக்கு இன்னும் மனசுலேருந்து அந்த எண்ணமோ அந்த அர்ப்பணிப்போ வரல. அதை ஒரு இழிவான விஷயமாவே நினைக்கிறாரு. இன்றைக்கி தானே வந்திருக்கு, அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போகணுமா, கூப்பிட்டு போகிறேன், இன்றைக்கி நான் மட்டும் போயிட்டு வரேன், இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு அவர் மட்டும் போகிறாரு. போய் வழக்கம் போல் அவருடைய நெசவு கதையை சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தட்டியாக பிச்சை கேட்குறாரு. யாருமே எதுவும் நிறைய கொடுக்கவே இல்லை. கடைசியில் ஒரு 10-15 காசுகள் மட்டும்தான் கிடைக்குது. அதை வச்சு கொஞ்சோண்டு பட்டாணி கடலையும் ஒரு வாழைப்பழமும் மட்டும்தான் வாங்க முடியுது. அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு. ராத்திரி முழுக்க பிள்ளைகள் தூங்கவே இல்லை, பசியில் இருக்கிறாங்க. இவர் காலையில் இதை கொண்டு வந்து கொடுத்த உடனே ஆளாளுக்கு கொஞ்சம் பட்டாணி கடலையையும் அந்த வாழைப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. வைத்தியலிங்கத்துக்கும் அதுதான் சாப்பாடு. கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிக்குது. காலையில் விடிஞ்சதுனால அந்த சூரிய ஒளி முகத்துக்கு மேலே வந்து படுது. அந்த ஒளி படக்கூடாதுன்னு சொல்லி வைத்தியலிங்கம் அப்படி ஒரு கையை வச்சு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒரு கழிச்சு படுத்து ஒரு குழந்தை மாதிரி அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்குது. அதை பார்க்கும் பொழுது இவர் மனசே ஒரு மாதிரி கலங்குது. இந்த குரங்குக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? 6 மாதம், இல்லை மிஞ்சி போனால் 1 வயசு இருக்கும். ஆனால் 35 வயசான என்னையும் 30 வயசான என்னுடைய மனைவியையும் என்னுடைய 3 குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்காக எங்கிருந்தோ இந்த குரங்கு வந்திருக்குதே. இது எங்கே பிறந்தது, எங்கே வளர்ந்தது, இப்போ எனக்கு உதவி செய்கிறதுக்காக குரங்கு வந்திருக்குது அப்படின்னு நினச்சி ஒரு அன்போட அந்த வைத்தியலிங்கம் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கை இவர் கண் முன்னாடி வருது. நான் எப்படி வாழ்ந்தேன், அந்த காலத்தில் நிறைய நெசவு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 ரூபாவாவது என் கையில் இருக்கும். காலையில் கிருஷ்ணா விலாஸில் போய் 2 இட்லியும் ஒரு மொறுமொறு தோசையும் ஒரு காஃபியும் குடிச்சிட்டு வீட்டில் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். ஒரு சினிமா கூட நான் பார்க்காம விட்டதே கிடையாது. விதவிதமான வேட்டி சேலைகள் எல்லாமே நெய்து வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக அணிஞ்சு வாழ்க்கையை எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு மாதத்துக்கு என்னால் 10 ரூபாய் வரைக்கும் சேமித்து வச்சுருக்க முடியும். ஒருவேளை நான் அப்படி சேமித்து வச்சுருந்தேன்னா இப்போது இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணுமா இப்படின்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் நினைக்க நினைக்க அவருக்கு கண்ணீர் வரணும். ஆனால் இப்போது காலையில் சாப்பிட்டு முடிச்சதுனால கண்ணீர் வரல, ஒரு மாதிரி விரக்தியான புன்னகை வருது. அதோட அப்படியே அவரும் அயர்ந்து தூங்கிடுறாரு. திடீர்னு அந்த பிள்ளைங்கள்லாம் எந்திரிச்சு, அப்பா வைத்தியலிங்கம் ஓடிருச்சுப்பா, வைத்தியலிங்கம் ஓடிருச்சு அப்படின்னு சொல்கிற சத்தம் கேட்குது. இவர் எந்திக்கிறாரு. என்னாச்சுன்னு கேட்குறாரு. அவர் மனைவி சொல்கிறாங்க, ஏதோ கையில் பிடிச்சதாங்க, இந்த பிள்ளைங்கக்கிட்ட ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தேன், திடீர்னு கயிறை உருவிட்டு ஓடிருச்சுங்கிறாங்க. வெளியே போய் பார்த்தா பக்கத்தில் இருந்த அந்த ஓட்டு வீட்டுக்கு மேலே வைத்தியலிங்கம் நிற்குது அந்த குரங்கு. இவங்க பா பா இங்கே வா இங்கே வா இங்கே வான்னு கூப்பிடுறாங்க. அது இவங்க பக்கத்தில் வரவே மாட்டேங்குது. அவர் குரங்காட்டி சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு ஒரு பட்டாணி கடலை கையில் வச்சு கொடுத்துருந்தா கண்டிப்பாக அது இறங்கி வந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு எல்லாமே வயிற்றுக்குள்ளே தானே இருக்குது, கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பொருளுமே இல்லை. அதே சமயத்தில் நிறைய பசங்கள்லாம் அங்கே கூட்டிட்டாங்க. அங்கே பாரு குரங்கு குரங்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பையன் கல் எடுத்து வீசுகிறான், ஒரு பையன் பயங்கரமாக சத்தம் போடுறான். இதெல்லாம் பார்த்த உடனே அந்த வைத்தியலிங்கம் என்ன பண்ணுது, அந்த ஓட்டு வீட்டுக்கு மேலேருந்து பக்கத்தில் ஒரு மின்சார கம்பம் இருக்குது, அது மேலே ஏறிடுது. இவர் இங்கிருந்து கீழே இருந்து வைத்தியலிங்கம் கீழே இறங்கு, மின்சார கம்பம் அது மேலே ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த மின்சாரம் தாக்கி ஒரு நொடி பொழுதில் அங்கிருந்து அப்படியே கருகி பொத்துன்னு கீழே விழுந்துருச்சு வைத்தியலிங்கம். கொஞ்ச நேரம் அதோட உடல் அப்படியே அங்கேயும் இங்கேயும் துடிக்குது. கடைசியில் இறந்து போயிடுச்சு. ஒரு நொடி பொழுதுல நினைத்தே பார்க்காத இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. வேதனையோட நன்னையன் அந்த குரங்கை வந்து நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. ஊர் பெரியவர் ஒருத்தர் வேக வேகமாக ஓடி வர்றாரு. யாரோடதுடா இது அப்படின்னு கேட்குறாரு. என்னோட குரங்கு தான் ஐயான்னு பதில் சொல்கிறாரு. ஒரு அனுமாரை போய் இப்படி கொண்டுட்டியே, நல்லா இருப்பியா நீ எல்லாம் அப்படின்னு திட்டுறாரு. அதுக்குள்ள விஷயம் கேள்விப்பட்டு அந்த குரங்காட்டியும் அவருடைய மனைவி காளி அவங்களும் ஓடி வர்றாங்க. அந்த காளி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. அப்போவே சொன்னேனே நீங்கள் கேட்டிங்களான்னு அவருடைய கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இவரை பார்த்து
ஒரு குரங்கு கையில் பூமாலையை கொடுத்த மாதிரி ஆகிருச்சே, என்னோட வைத்தியலிங்கம் என்னை விட்டு போயிருச்சே அப்படின்னு கதறி கதறி அழுறாங்க. எல்லாரும் சேர்ந்து கடைசி சடங்குகள் எல்லாத்தையும் ரொம்ப சிறப்பாக அந்த குரங்குக்காக செய்கிறாங்க. ஒரு அனுமார் மாதிரி பாவிச்சு அதுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு அந்த ஊர்வலத்தையும் சிறப்பாக நடத்துகிறாங்க. ஒரு இடத்துல அதை வச்சு மாலைகள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போது ஊர் பெரியவர் ஒருத்தர் இவர் பக்கத்தில் வந்து, கொலகார பாவி, கொன்னுட்டியேடா, அனுமாரையே கொன்னுட்டியேடா, கீழே விழுந்து வணங்குடா அப்படிங்கிறாரு. நன்னையன் வேற வழி தெரியாம கீழே விழுந்து வணங்குறாரு. அதோட இந்த கதை முடியுது. நன்னையனுக்கு குரங்காட்டி அந்த குரங்கை கொடுத்த உடனே அன்னைக்கு ராத்திரி பிச்சை எடுக்க போகும்பொழுது அந்த குரங்கை கூட்டிட்டு போயிருக்கலாம். அழகழகான வித்தைகளெல்லாம் செய்யக்கூடிய திறமசாலியான குரங்கு தான் வைத்தியலிங்கம். அந்த குரங்கு வித்தைகளை காட்டி அவர் பிச்சை எடுத்திருந்தாருன்னா நிச்சயமா நிறைய காசுகள் அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு அடுத்த நாள் நிறைய சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கியிருக்கலாம். அந்த சூழ்நிலையில் ஒருவேளை வைத்தியலிங்கம் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போனால் கூட இவங்க கையில் இருக்கக்கூடிய பட்டாணி கடலையை வச்சு வான்னு கூப்பிட்டு அதை வரவழைச்சிருக்க முடியும். ஒருவேளை அதுக்கு வயிறு நிறைஞ்சிருந்ததுன்னா அது அங்கேயே ஓடி போகாமல் கூட இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே வயிற்றுக்குள்ளே தான் இருந்தது. அதனால் அப்பாவியான அந்த குரங்கு இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருச்சு. இந்த தொழிலில் பிச்சை எடுக்கிறதுக்குன்னு இவர் வந்துட்டாரு. ஆனாலும் அதில் ஒரு முழு அர்ப்பணிப்போடு அவர் செய்யலை. ஒவ்வொரு சமயத்திலையுமே வெறுப்போடவே செஞ்சார். இப்படி வெறுப்போடு இருந்ததன் பலன் என்னாச்சு? அவருக்கு கொலைக்காரங்கிற ஒரு பழிசொல் மட்டும்தான் கிடைச்சிது. அதனால் நாம் செய்யக்கூடிய வேலை எப்படிப்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, இதை தான் நாம் செய்ய போகிறோன்னு முடிவாகிருச்சுன்னா அதில் நமது முழு அர்ப்பணிப்பையுமே கொடுக்கணும், முழு ஈடுபாட்டோடு செய்யணும். அப்பொழுதுதான் அந்த தொழிலின் பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும். அந்த ஒரு அழகான கருத்து இந்த கதையை படிக்கும் பொழுது நமக்கு தெரிய வருது. இது மட்டும் இல்லாமல் அந்த பசி, பஞ்சம் இதெல்லாம் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு விளிம்பு நிலைக்கு கொண்டு வருதுங்கிற விஷயத்தையும், ஒரு தொழில் செய்கிறதா இருந்தால் அதுக்கு நிச்சயமாக முதல் வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும், சேமிப்பு எவ்வளோ முக்கியம் அதையும் சொல்லக்கூடிய அற்புதமான கதை தீஜா அவர்கள் எழுதிய பஞ்சத்து ஆண்டி. கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போன்று சுவாரஸ்யமான சிறுகதைகளுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய குறை நிறைகளை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறுகதையில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.